ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பரிஸ் லைஃப் ஜர்னி. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா கெட் ரெடி வித் மீ தான். பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட லாக்மியோட மாய்ஸ்சரைசர் க்ரீம், அது வந்து பீச் மில்க் ஃப்ளேவர், அது போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு அது எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே வந்து நெக்குக்கும் அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் நம்ம அதிகமாக சன்லைட் படுறது நெக்கில் தான். ஸோ இது வந்து லைட்டாக கையில் வைப் பண்ணிவிட்டு இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ட்ரையாக இருக்கும். அதுக்குள்ளே நெக்கையும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிக்கோங்க. நெக்கில் தொட்டுட்டு அடுத்து உடனே மறுபடியும் ஃபேஸில் தொடாதீங்க. ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் எனி டிஷ்யூ பேப்பர் போய்ட்டுங்க. நான் வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் அப்படி தொடச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் ட்ரையான பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட ஃபேஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ண. நான் இப்போ ஆக்சுவலி பான்ஸ் அண்ட் லாக்மி ரெண்டுமே மாற்றி யூஸ் பண்ணேன். திஸ் டைம் ஐம் யூஸிங் லாக்மி. இதையும் டாட்டாக வச்சுட்டு ஈக்குவலாக பண்ணிட்டேன். நீங்கள் என்ன ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ வந்து போத் ட்ரையாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலாகவும் இருக்கும். ஸோ நான் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி லாக்மி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கும். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் க்ரீம் போட்டால் போதும். எதுக்கு ரெடி ஆகிட்டுனா எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு தான். ஆஃபீஸ் வந்து 11 o'clock போய் மணி வந்து 10 o'clock ஆகிடுச்சு. இங்கே தான் சாப்பிட்டு நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபேவரட்டான பான்ஸ் பவுடர். அவ்வளோ உங்களுக்கு சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ரொம்ப பிளாக் ஆகுது நெக்ஸ்ட்னா நீங்கள் வந்து அதுக்கான க்ரீம் வந்து எனக்கு தரலாம். ஜஸ்ட் என்கிட்ட அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கிறனால நான் நிறைய போட்டுக்கிறேன். அவ்வளோதான். படம் ஃபுல்லாக ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பொட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஹேர் பண்ணிவிட்டு செயின் வாட்ச் வளையல் போட்டால் ரெடி. அதை பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சொல்ல மாட்டேன். முக்கியமாக லிப் ட்ரைனஸ்க்கு நான் வந்து நிவியாவோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரையாக இருக்கனால லிப் பாம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரை லிப்ஸ்க்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கேன். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து காஜல். ஆக்சுவலி நேச்சுரல் காஜல் யூஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து எதோட காஜல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுவுமே லாக்மி தான். சாரி, எனக்கு மறந்துடுச்சு. லாக்மியோட காஜல் தான். இது வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா திக்காக தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த கணக்கு இந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது எனக்கு வந்து எந்த ஐயில் வந்து எந்த ஒரு ரேஷஸ்லாம் எதுவும் வரதில்லை. ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். அதுதான் ஓவரால் மேக்கப். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு திண்ணியில் போட்டு பட்டை போட்டுட்டு கிளம்புறது தான். நான் ஹேர் பண்ணிவிட்டு செயின் வாட்ச் வலையெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பட்டை போட்டாச்சு, பூ வச்சாச்சு, அப்புறம் ஷால்கெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்னா நான் வந்து அஜ்மல் பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தா இஜிப்டியன்ஸ் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். ரீசெண்டாக பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ வந்து இது வந்து பை பண்ணிட்டேன். இதோட பர்ஃப்யூமோட வாசனை பார்த்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் மைல்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே போய் அவ்வளோதாங்க. சரிங்க, உங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி பத்திரிச்சு நான் சாப்பிட்டே வந்துட்டேன். ஓகே, அப்படியே உங்கள் டேரக்ட் ஆஃபீஸ் போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் ப்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்